தோல்விங்கிறது தள்ளி வைக்கப்பட்ட வெற்றின்னு சொல்லுவாங்க. இப்ப தோத்துட்டோங்கிறதுக்காக எப்பவுமே தோத்துருவோன்னு அவசியம் கிடையாதுல. சரி, இப்ப நமக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா? மகா, இப்போ ரொமான்ஸ் பண்றதுக்கு நேரம் இல்ல, ஈவினிங் வச்சுக்கலாமா? எவ்வளவு அழிச்சு இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு விரட்டி அடிக்க நினைச்சனோ, அவ தயவால அவகிட்டயே மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். ச்சீ, இதை விட ஒரு கேவலம் அசிங்கம் எனக்கு என்ன இருக்க முடியும்? அந்த மகா மன்னிச்சுதான் உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா அதுக்கு நீ பேசாம கடல்ல விழுந்து செத்துருக்கலாம். நான் என்ன சொன்னாலும் மறுக்காம கேட்டுக்கிற அம்மாவே என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துற நிலைமைக்கு ஆளாயிட்ட. அம்மா அந்த மகா கிட்டயே என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. என்னோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அந்த மகாதானே. நான் திருந்திட்டதா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா நான் அதே பழைய வெண்ணிலாவா தான் வந்திருக்கேன். அந்த மகாவை அழிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு நினைக்கிறேன். அதே பழைய வெண்ணிலாவா தான் வந்திருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா நான் நினைச்சத ஒரு நாள் சாதிச்சே காட்டுவேன். என்ன அப்படி பாக்குற? நான் உன் மனசாட்சிதான். எப்படி எப்படி அதே பழைய வெறியோட தான் வந்திருக்கியாக்கும். நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்ததெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. கௌரியோட பொண்ணா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. வெறும் வெண்ணிலாவா போனா இந்த உலகம் உன்னை எப்படிலாம் அடிச்சு துரத்துச்சு, எவ்வளவு அசிங்கப்பட்டு நின்னேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. மகான்னு ஒருத்தி இல்லைன்னா மறுபடியும் உன்னால இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியுமா? என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே அந்த மகாதானே. அவளை நீ வேணா மெச்சுக்கோ, எனக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. வெண்ணிலா, உன் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் மகா இல்ல, பின்ன வேற யாரு? நீதான். உன்னோட முட்டாள்தனம் தான். சரியா திட்டம் போட்டு மகாவை விரட்டி அடிக்கிறதுக்கு உன்னால முடியல. எல்லாத்தையும் தப்பு தப்பா செஞ்சுக்கிட்டு மாட்டிக்கிட்ட. ஏன்னா அந்த அளவுக்கு தான் உனக்கு அறிவு. அதனாலதான் உன்னோட முட்டாள்தனம்னு சொன்னேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? இன்னும் புத்திசாலித்தனமா யோசிச்சு அவளை விரட்டி அடிக்க சொல்றியா? மகாவை விரட்டி அடிக்கிறத தவிர உனக்கு வேற எந்த யோசனையும் வராதாடி? ஏய், நீ என்ன சொல்ல வரியோ அதை நேரடியா சொல்லு. என் பொறுமையை சோதிக்காத. அன்னைக்கு வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்கு வந்தப்போ உன் தம்பி உனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டான். இன்னைக்கு அந்த மகா பிச்சை போட்டிருக்கா. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் பிச்சை எடுத்து வாழ போறியோ தெரியல எனக்கு. ஐயோ, பிச்சை எடுத்து வாழ்றேன்னு என் தலையெழுத்த நினைச்சுதான் மகாவை இங்க இருந்து விரட்டி அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏய், ஏன் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்க? இதே கொஞ்சம் பாசிட்டிவா யோசி. எப்படி? மகா இந்த வீட்டுல ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். அவளை மீறி எல்லாரும் உன்னை மதிக்கணும், உன்னை பெருமையா பேசணும், நீ சொன்னதை கேட்கணும். இந்த வீட்டுல நீ வச்சதுதான் சட்டமா இருக்கணும். இனி யார் போடுற பிச்சையிலையும் நீயும் உன் பொண்ணும் வாழவே கூடாது. மாத்து, எல்லாத்தையும் மாத்து. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதையும் என்கிட்டயே கேளு.
ஷோ நீயே யோசி. கவர்மெண்ட் பேங்க்லேயே வேலை பார்த்துருக்கீங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எதனால விஆர்எஸ் வாங்குனீங்க? என் வைஃப் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் தேவைப்பட்டுச்சு. வெல், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்க ரிலீவ் ஆர்டர்ல ஒர்க்கிங் இமேஜை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. குட். தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஒருத்தர் தான் இந்த போஸ்டிங்க்கு வேணும். என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க? அரௌண்ட் 50,000 சார். இந்த போஸ்டிங்க்கு அவ்வளோ பே பண்ண முடியாது. பிடித்தம்லாம் போக அரௌண்ட் ஒரு 40,000 கொடுக்கலாம். உங்களுக்கு ஓகேன்னு சொல்லுங்க, இப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். நீங்க நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பரத், கொஞ்சம் என் ரூமுக்கு வாங்க. இந்தாங்க சார். சார். பரத் சார், மிஸ்டர் செல்வம் லோன் செக்ஷன் கிளரிக்கல் போஸ்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. இமிடியேட்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருங்க. ஓகே சார். சார் வாங்க சார். சார் தேங்க்யூ. ஓகே ஓகே. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ரெடி பண்ணிட்டு ஓகே. மகாலட்சுமி. ஆமா சார். ஒரே கம்பெனில 12 வருஷத்துக்கு மேல வேலை பார்த்திருக்கீங்க. ஆமா சார். அந்த கம்பெனில தான் அப்ரெண்டிஸா நான் வேலை செஞ்சேன். கொஞ்சம் கொஞ்சமா நான் வேலையை கத்துக்கிட்டேன் சார். எப்படி? கட்டிங், ஸ்டிச்சிங் இப்படி எல்லாமே தெரியுமா? தெரியும் சார். கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் நான் பண்ணியிருக்கேன். ஓ, கடைசி என்ன போஸ்டிங்ல இருந்தீங்க? கம்பெனியோட மேனேஜரா இருந்தேன் சார். இவள வேலைக்கு சேர்த்தா என் வேலைக்கே ஆபத்தாயிடும் போல இருக்கு. ஓ, ஏஆர் கார்மெண்ட்ஸ்ல மேனேஜரா இருந்திருக்கீங்க. இப்பதான் கவனிச்சேன். அந்த கம்பெனியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களை பத்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ரண்டிஸா சேர்ந்து மேனேஜர் ஆகி கடைசியா அந்த கம்பெனியே விலைக்கு வாங்குற அளவுக்கு போயிருக்கீங்க, அப்படிதானே? முதல்ல அப்பாவி மாதிரி வேலைக்கு வர வேண்டியது, அப்புறம் எப்படி அந்த கம்பெனியவே விலைக்கு வாங்குறதுன்னு யோசிக்க வேண்டியது.